மீட்டு மூலம் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த சின்மயிக்கு துறை ரீதியாகவும் பல சிக்கல்கள் எழுந்தன. மறைமுகமாக அவருக்கு திரைத்துறையில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதுடன் அவரை தொடர்பு கொள்பவர்களின் படங்களுக்கும் அழுத்தம் உருவானதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக இசை நிகழ்ச்சிகளை தவிர்த்து தமிழ் படங்களில் சின்மயி பாடல்களை பாடுவதில்லை. குறிப்பாக 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழ் பாடல்களையே சின்மயி பாடியிருக்கிறார். சரி, பாடல்கள் பாட முடியவில்லை, நடிகைகளுக்கு டப்பிங் குரல் கொடுக்கலாம் என சென்றாலும் அங்கும் சின்மயிக்கு பிரச்சனைகள் தான் எழுந்தன. தனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளுக்கு எதிராக சிலர் இருப்பதை உணர்ந்தவர் நீதிமன்றத்தை நாடி அன்றைய டப்பிங் யூனியன் தலைவரான நடிகர் ராதாரவி மற்றும் பொறுப்பாளர்கள் மீதும் குற்றம் சாட்டினார். இதனால் ஆத்திரமடைந்த ராதாரவி சின்மயி ஆண்டு சந்தா செலுத்தவில்லை என காரணம் கூறி அவரின் உறுப்பினர் அட்டையை ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. சின்மயியால் கட்ட முடியாத சந்தா தொகை எவ்வளவு? 250 ரூபாய். அந்த 250 ரூபாய்க்காக இவ்வளவு திறமையான பாடகியை யாரும் பழிவாங்க மாட்டார்களே என்பதுதான் ரசிகர்களின் கேள்வி. இந்த தொகையை உறுப்பினர் கட்ட மறந்தால் நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும்? அழைத்து விஷயத்தை சொல்லத்தானே வேண்டும். ஆனால் அதிரடியாக யூனியனில் இருந்து நீக்குவது நியாயமானதா? சின்மயி தரப்பிலிருந்து அழுத்தமான கேள்வி ஒன்றையும் முன்வைக்கின்றனர். நடிகர் விஜய், நடிகை ஸ்ருதிஹாசன், கார்த்தி உள்ளிட்ட பிரபலங்களுக்கு டப்பிங் யூனியனை சந்தா கட்டும் போது சின்மயிக்கு மட்டும் ஏன் செலுத்தவில்லை என்று கேள்வி எழுப்புகின்றனர். இதுகுறித்து ராதாரவியிடம் கேட்டபோது டப்பிங் யூனியன் பற்றி யாருக்கும் சரியாக தெரியாது, அதை பற்றி பேச ஆரம்பித்தால் ஓராண்டுக்கு மேல் ஆகும் என முடித்து விட்டார். ஆனால் சின்மயி திரைப்படங்களில் பாடக்கூடாது என்றோ டப்பிங் கொடுக்க கூடாது என்றோ அதிகாரப்பூர்வமான தடையை தொடர்புடைய சங்கங்கள் அறிவிக்கவில்லை. மறைமுகமாகவே இந்த தடை